உங்க குழந்தை புது ஆட்களை பார்த்தா பயப்படுதா? அது வெறும் கூச்சமா இருக்காது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஏன் சில குழந்தைங்க மட்டும் புது ஆட்களை பார்த்தா இவ்ளோ பதட்டமாகறாங்க? அதுக்கு என்ன காரணம்? குறிப்பா ஆட்டிசம், ADHD இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோருக்கு இது ஒரு பெரிய தினசரி சவாலாவே இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் உணர்ச்சி பாதுகாப்பு நிலை. அதாவது அவங்க புலன்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. குழந்தைங்களுக்கு பழக்கமான ஒரே மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும். ஆனா புது ஆளுங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும். இந்த முரண்பாடு அவங்களோட நரம்பு மண்டலத்தை சண்டை போடு இல்ல தப்பிச்சு ஓடுங்கிற நிலைக்கு தள்ளுது. சரி, அப்போ இந்த மாதிரி நேரத்துல நாம அவங்களுக்கு எப்படி உதவலாம் பார்க்கலாம் வாங்க. அவங்க பயத்துல இருக்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றது, அட்வைஸ் பண்றது எதுவுமே வேலைக்காகாது. நாம வார்த்தைகளால இல்ல, அவங்களோட நரம்பு மண்டலத்தை நேரடியா சமாதானப்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஒரு நல்ல டைட்டான பியர் ஹக், அதாவது கரடி அணைப்பு, அவங்கள அமைதிப்படுத்த ரொம்பவே உதவும். எதுவுமே பேசாம குழந்தைய நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை தரும். வெளியில போகும்போது தொப்பி, கூலிங் கிளாஸ் மாதிரி விஷயங்கள் அவங்களோட சென்சரி ஓவர்லோட குறைக்க உதவும். குழந்தை தயாராகிற வரைக்கும் பொறுமையா இருங்க. அவங்களா பேச ஆரம்பிக்கட்டும். அந்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கட்டும். புதுசா வர்றவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, அவரே வந்து பேசுவாருன்னு நீங்க சொல்றது ரொம்ப முக்கியம். ஆக முக்கியமா நாம செய்ய வேண்டியது அவங்களோட உணர்ச்சி உலகத்தை மதிக்கிறது தான். அதுதான் உண்மையான உதவி. இந்த அவசர உலகத்துல ஒரு குழந்தையோட வேகத்துக்கு நாம எப்படி மதிப்பளிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.